என்னங்க உங்களுக்கு நஷ்டம்? 5 காசு உங்க சோப்புல இருந்து எடுத்து போடாம 1ஆம் வகுப்புல இருந்து முதல் டிகிரி நீங்க யூனிவர்சிட்டி உங்க பிள்ளைகள் வாங்கி வெளியில வர்ற வரைக்கும் இந்த மக்கள் கூட்டணி கல்வி இலவசமா கொடுக்குது, பண்டிகைக்கான் பொறிச்சுமான்னு சொன்னா என்னங்க உங்களுக்கு நஷ்டம்? ஆனா உணர்வுகள் என்பது உங்களுக்கு எங்களுக்கும் ஒண்ணுதான். ஒரு தாயின் வயிற்றுல நம்ம எல்லாம் பிறக்க முடியாத காரணத்தினாலதான் பல தாயின் வயிற்றுல பிறந்து நீங்க ஒரு இடத்துல ஒண்ணு கூடி இருக்கும். இதுதாங்க உறவு. ஆனா உறவோடு நிக்காம நமக்கும் கொஞ்சம் உணர்வு பூர்வமான விஷயங்களும் தெரிஞ்சுக்க வேண்டும். மாயிக்காவை முதல்ல தூக்கி எறிங்க. நான் ரொம்ப பச்சையா சொல்றேன் உங்களுக்கு. மாயிக்காவால இனிமே எதையுமே சாதிக்க முடியாது. நேற்று முதல் பேப்பர் பாத்தீங்களா? இலங்கையில தமிழர்களை அவனுக்கு செய்யாத சித்திரவதையே கிடையாது. கன்னி பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க, குழந்தைங்க கொல்லப்பட்டாங்க. அவர்களை இங்க கொண்டு வராங்களாம், அந்த அதிபர் இங்க கொண்டு வராங்களாம். அதுவும் ஜோஹர் பாருக்கு கொண்டு வராங்க, ஒரு இஸ்லாமிய அமைப்பு கொண்டு வருது. ஆனால் மாயிக்கா செய்தி விடுது, நாங்கள் ராஜபக்சேயின் வருகையை தடுப்போம், மகளிர் ஒன்றை செய்து வெளியுறவு துணை அமைச்சர் கோயிலின் பிள்ளை இடத்துல கொடுப்போன்னு. அங்க கோயிலின் பிள்ளை கிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்க அப்பங்கிட்ட கொடுத்தாலும் சரி, அவன் வர வைக்கணும்னா வர வச்சிருவான். அவன் எவனை வர வைக்கணும் வர வச்சிருவான். அவனுக்கு இந்தியாக்காரனை பத்திய கவலையே கிடையாதுங்க. 10 மலையில் ஆப்படிச்சாங்க, முருகன் திருப்பி ஆப்படிச்சிட்டாரு ஆளுங்கட்சிக்கு. மாயிக்காவுக்கு சேர்த்து அடிச்சிட்டாரு முருகன் கிட்டலாம் விளையாட முடியாது. இப்ப ஈழ பிரச்சனை வந்திருக்குது. ஆனா இந்த இனத்தினுடைய நம்ம இனத்தினுடைய இனமானத்தோடு மட்டும் விளையாடுவதற்கு இந்த அரசாங்கம் தயங்குறதே கிடையாது. எப்பயுமே எந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, நான் உங்களை கேட்கிறேன், இந்த வட்டாரத்துல இருக்கிற இந்தியர்களுக்கு ஒரு இறந்து போனா புதைக்கிறதுக்கு ஒரு சுடுகாடு இருக்கா? சரியான சுடுகாடு. அந்த சுடுகாட்டையும் நாங்க கஷ்டப்பட்டு வாங்கினா அதுலயும் வாய்க்காதுன்னு சொல்லிடுறாங்க, மூக்கல நினைக்காதுன்னு. கூலாயில இருக்கிற 26வது மைல இருக்கிற சுடுகாட்டுக்கு நாங்க தான் கூட போயிருந்தோம். திரு கோபாலகிருஷ்ணன் கூட வந்திருந்தாரு. 56 வருஷமா கிராண்டே கிடையாதுங்க. அங்க தயவு செஞ்சு யாராவது போச்சீங்களோ அந்த புதைக்கப்பட்ட பணங்கள் பூரா அனாத பணமாவும் ஒரு புறம்போக்கு நிலத்துல போய்ச்சதுக்கு சமானம் தான். அதையும் போய் வாங்கணும். வாங்கின பிறகு எதிர்ப்பு தான். புதைக்க இடம் இல்ல, புதைச்சாலும் புதைக்க முடியலையா, கொண்டு போய் எரிக்கிறதுக்கு இடம் இல்ல, அப்படியே எரிச்சு போட்டாலும் அதை கொண்டு போய் ஒரு கடல்ல கரைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்ல. அவ்வளவு பற்றாக்குறைங்க இந்தியர்களுக்கு. என்னங்க வேலையில பிரச்சனை, ஒரு சுடுகாட்டுல பிரச்சனை, கோயில்ல பிரச்சனை.